அனகாபுத்தூர் பகுதி கழக அதிமுக சார்பில் நடைபெற்ற கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பெண்களுக்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சி என மாவட்ட செயலாளர் குற்றச்சாட்டு. சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதி கழக அதிமுக சார்பில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அவைத் தலைவர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன், மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி பணிகள் மற்றும் அனகாபுத்தூர் பகுதியில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினார். மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பேசுகையில், பெண்களுக்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சி எனவும், அதிமுக கொண்டு வந்த நல்ல திட்டங்களை ரத்து செய்துள்ளது எனவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும், அது நமது கடமை என தெரிவித்தார். உடன் மாவட்ட கழக பொருளாளர் PK பரசுராமன், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க அவை பேரவை செயலாளர் விஜய் சங்கர் மற்றும் அனகாபுத்தூர் பகுதி கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மணப்பெண் காணமே எங்க போயிருக்காங்கன்னு கேட்போம். அப்போ அந்த மணவீட்டார் சொல்லுவாங்க, மணப்பெண் மேக்கப் போட்டுக்கிறதுக்காக பியூட்டி பார்லருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு குடும்ப பெண்கள் அவர்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சி என்று சொன்னால் அப்பதான் நம்ம மேக்கப் போட்டுக்குவோம் இல்லையா? ஆனால் ஸ்டாலினை பாருங்க, நீங்க டிவியில ஸ்டாலினை பார்க்கும்போது இல்லை இவ்வளவு சிவப்பா இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. அது ஒரிஜினல் கலர் இல்லை, சிவப்புன்னு சொன்னா அது எம்ஜிஆர் அவர்களுடைய கலர் தான் சிவப்பு, அம்மா அவங்களுடைய கலர் தான் சிவப்பு. இது 3 கோடி மேக்கப். எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், அண்ணா இந்த இடத்துல மழை வெள்ளம் வந்துருச்சு,